ஹலோ 11th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 2024 to 2025 நியூ பேட்ச்சு. ஸோ லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்டில் எல்லாருமே 450 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க. ஸோ சொல்லப்போனால் இப்போ ஒரு 100% நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் சரி, ஒரு 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 90% மேலே எனக்கு வந்த மார்க் எல்லாம் 400 மார்க்குக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே 450 மார்க்குக்கு மேலே தான் வந்திருந்தாங்க. ஒரு 20% அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாருங்க அப்படின்னா ஒரு 390, அவங்களுமே 390 370 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்ம பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்ல முடியாது, அது 10th 3வது பேட்ச், ஒரு 3rd பேட்ச். இது வரைக்கும் நான் 3 வருஷம் 10th வீடியோ போட்டிருக்கேன். அதில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எல்லா வருஷமும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போணுச்சு. அதில் லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் நான் என்ன நினச்சனோ அது அப்படியே நடந்தது. ஸோ இப்போ நீங்கள் 11th படிக்கிறீங்க. 11thலையும் அதே மாதிரி எல்லாம் 550 560 மார்க்குக்கு மேலே எடுத்து ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அதை. ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் 10th நான் வந்து குவார்ட்டர்லி அந்த டயத்துலேருந்து தான் கொஞ்சம் அதிக வீடியோ போட ஆரம்பித்தேன். உங்களுக்கு மிட் டேர்முக்கு நான் அந்தளவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஈவன் தோ நான் ஹாஃப் இயர்லியில் தான் இன்னமும் உங்களுக்கு அதிகமாக வீடியோ போட்டேன். பட் 11th அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் ப்ரிப்பேர் பண்ண. ஏன்னா வந்து லாஸ்ட் நேரத்தில் போன வருஷம் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டே நான் வீடியோ பார்த்ததுன்னா நல்லா எடுத்துருப்பேன். நான் ஒரு சில சப்ஜெக்ட் தான் அவங்க வீடியோ பார்த்தேன், லாஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் லேட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டடி பிளான், ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம். அப்புறம் என்னென்ன போர்ஷன், எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் முதல் இடைப்பருவ தேர்வு உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான போர்ஷன் என்னென்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட், ஐ திங்க் இந்த வீடியோ புதுசாக, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இந்த வருஷம் 10th நம்ம வீடியோ பார்க்காம யாராவது புதுசாக 11th ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்போவுமே June 2 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வாரம் வந்து தள்ளி போயிருக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ 1 வீக் வந்து தள்ளி போனனால மிட் டேர்ம் எக்ஸாம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா July 3rd வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லை August 1st, July 3rd வீக்லேருந்து August 1st வீக் அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை July 4th வீக், ஜூலை கடைசி தான். இன்னும் சொல்ல போனால் August 1st வீக்கில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், அதிகபட்ச மாவட்டங்களில் August 1st வீக்கில், August 1 2 3 அந்த மாதிரி டேட்டில் தான் வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் ஜூலை லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம் டேபிளாக இருக்க போகுது. அண்ட் மிட் டேர்ம்ங்கிறனால காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று அந்த மாதிரி வைப்பாங்க. இல்லை இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மறுநாள் அப்படியே அடுத்தடுத்த நாளில் வச்சு முடிச்சிருவாங்க. லீவ்லாம் இடையில இருக்காது. குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி இப்போ உங்களுக்குலாம் அப்படி தான் வருது. ஸோ அதனால் வந்து மிட் டேர்ம்க்குலாம் மேக்ஸிமம் காலையில் மத்தியானம் அந்த மாதிரி வைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. சிலபஸ் அப்படின்னு பார்க்கையில் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 யூனிட் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. அண்ட் சில ப்ரைவேட் ஸ்கூலில் மந்த்லி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் மந்த் ஒன்று, ஜூலை மந்த் ஒன்று, ஆகஸ்ட் அந்த மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல், எல்லா ஸ்கூல்லையுமே நடக்கக்கூடியது காமனாக மிட் டேர்ம் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கான சிலபஸ் நான் சொல்கிறேன். மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஜூன் அண்ட் ஜூலையோட போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு மிட் டேர்ம். மேக்ஸிமம் ஜூன் அண்ட் ஜூலை போர்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு புக்லேயே உங்கள் சப்ஜெக்ட் புக்லேயே முன்னாடி இருக்கும். ஜூன் மந்த்துக்குள்ளே எதை கவர் பண்ணணும், ஜூலையில் எதை கவர் பண்ணணும்னு. ஸோ அதுதான் இது அப்ராக்சிமேட்லி சிலபஸ். தமிழில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் கம்பல்சரி, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 2 யூனிட் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் 3 யூனிட், மேக்ஸிமம் 3 கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குவார்ட்டர்லிக்கே 3 யூனிட் தான். ஸோ அதனால் மிட் டேர்முக்கு 2 யூனிட் தான் இருக்கும் இங்கிலீஷில். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தளவில் 3 யூனிட்லேருந்து 4 யூனிட் வரைக்கும் இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் 1 2 3 மொதல் 3 யூனிட் கன்ஃபார்மு, 6th யூனிட் கன்ஃபார்மு, 11th 12th யூனிட்டும் கன்ஃபார்ம் இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் 1 to 5, காமர்ஸ் 1 to 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 to 6, பயாலஜியில் வந்து பாட்டனி வந்து 1 to 4, சுவாலஜி 1 to 5. இதுதான் உங்களுக்கு பாட்னி சுவாலஜிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஸோ இதுலேருந்து தான் படிக்கணும். உங்களுக்கு இந்த ஜூன் மந்த்து இப்போ 10 நாள் முடிஞ்சிருச்சு, அதை விட்டுருங்க. இன்னும் ஒரு 20 days நம்ம கையில் இருக்குது. அந்த 20 daysல நீங்கள் என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் இந்த 3 யூனிட் இருக்கா, இதில் எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஜூன் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த சிலபஸ்க்கான PDF லிங்க்கும் இருக்கும், வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தனியாகவும் ஜூன் மந்த்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில்.
ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ள வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டூடெண்ட் இந்த தடவை ஸ்டார்டிங்ல தான், ஏன்னா லாஸ்ட் இயர் 11th ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்க. யாராவது தயவு செஞ்சு இப்போ 12th படிக்கிற யாராவது லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் லாஸ்ட் இயர் 11th உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இப்போ உள்ள ஜூனியர்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா 11th லாஸ்ட் இயர் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே 450, 490, 550, 590 அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் 11th ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்துச்சு. இதை சொல்ல போனால் இது வரைக்கும் அந்த ஒரு 4 வருஷம் யூடியூப் சேனல், அதில் 3 வருஷம் கரெக்டாக வீடியோ எல்லாருக்கும் தொடர்ந்து போட்டிருக்கேன். அந்த 3 வருஷத்தில் எனக்கு இந்த இப்போ லாஸ்ட் இயர் இப்போ முடிஞ்சதில்ல, இந்த வருஷம் தான் 2022 to 2023, 2023 to 2024 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2024 to 2025 இந்த நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எனக்கு ஒரு சூப்பர், நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை வந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை.